வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பசுமை எரிசக்தி பயணத்தில் சூரிய சக்தி திட்டம் பாராட்டத்தக்க ஒரு மைல்கல் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைத்து மாநில தேர்தல் ஆணையர்கள் பங்கேற்கும் தேசிய வட்டமேஜை மாநாடு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ராஜாஜிக்கு உருவச்சிலை அமைத்ததற்காக தமிழக மக்கள் சார்பில் குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு ஊக்க சலுகைகள் வழங்க 31,592 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா பராக் சிட்டாலே யசஸ்வினி கோர்படே இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பசுமை எரிசக்தி பயணத்தில் பிரதமரின் சூரிய சக்தி திட்டம் பாராட்டத்தக்க ஒரு மைல்கல் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு ஒளி கிடைத்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷியின் சமூக வலைதள பதிவை பகிர்ந்துள்ள பிரதமர் இந்த திட்டத்தால் பயனடைந்துள்ள அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேற்கூரை சூரிய சக்தியை மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதன் மூலம் சேமிப்பு, நிலைத்தன்மை மற்றும் தன்னிறைவு அதிகரிக்க வழிவகை ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பான மற்றும் பசுமையான எரிசக்தி திட்டத்தால் எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முயற்சிகளுக்கு மேலும் இது வலு சேர்க்கும் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேர்தல் ஆணையர்கள் பங்கேற்கும் தேசிய அளவிலான வட்டமேஜை மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. 27 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டிற்கு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமை தாங்குகிறார். ஏற்கனவே இதுபோன்ற மாநாடு கடந்த 1999 ஆண்டில் நடைபெற்றதாக தேர்தல் ஆணைய செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் தேர்தல் ஆணையர்கள் டாக்டர் சுப்பீர் சிங் சாந்து, டாக்டர் விவேக் ஜோஷி ஆகியோரும் கலந்து கொள்கிறார்கள். மாநில தேர்தல் ஆணையர்களுடன் அவர்களின் சட்ட மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில தேர்தல் ஆணையங்களின் செயல்பாடுகளை ஊக்குவிப்பதுடன் தேர்தல் நடைமுறைகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராஜாஜிக்கு உருவச்சிலை அமைத்ததற்காக தமிழக மக்கள் சார்பில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ளவர், ராஜாஜியின் வாழ்க்கையை கொண்டாடும் விழாவில் தாம் கலந்து கொண்டதாகவும் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் பிறந்து நாட்டிற்கே தலைமை தாங்கியவருக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழை உலகெங்கும் பரப்ப விரும்பியவர் ராஜாஜி என்றும் அவருடைய கனவை நனவாக்கும் விதமாக காசி தமிழ்ச்சங்கமம், திருவள்ளுவர் மையங்கள், ஐநா சபையில் அங்கீகாரம் என தமிழை உலகம் முழுவதும் வளர்ப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லகண்ணுவின் உடல்நலம் குறித்து அவரது குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார். மேலும் திரு நல்லகண்ணுவிற்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்கள் குறித்து மருத்துவர்களிடம் முதலமைச்சர் விசாரித்தார். தமிழகத்தில் நெடுஞ்சாலைத்துறைக்கு அதிக அளவிலான மூலதன செலவீடு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலைத்துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். சாலைகளில் பள்ளங்கள் ஏற்பட்டால் உடனடியாக பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு அவற்றை நிரப்ப வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய திரு ஏவ வேலு சாலை மறுசீரமைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.
தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் புதிதாக நிறுவப்படவுள்ள மற்றும் விரிவாக்கம் செய்யப்படவுள்ள 46 முதலீட்டு திட்டங்களுக்கு ஊக்க சலுகைகள் வழங்க 31,592 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா இதனை தெரிவித்தார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். பிரபல தனியார் நிறுவனத்தின் கண்ணாடி தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் திரு டி.ஆர்.பி. ராஜா கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு முதற்கட்டமாக 50 கம்பெனி மத்திய பாதுகாப்பு படையினரை உள்துறை அமைச்சகம் நியமித்துள்ளது. வாக்காளர்களிடையே நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கையாக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய பாதுகாப்பு படையினர் அடுத்த மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வர இருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த 60 பேர் கொண்ட சுற்றுலாப் பயணிகள் நேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிலின் அனைத்து சன்னதிகளிலும் அவர்கள் வழிபாடு செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமின்றி நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். அவ்வப்போது வெளிநாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் நேற்று ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த 60 பேர் கொண்ட குழுவினர் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தனர். முருகப்பெருமானையும் சண்முகர், வள்ளி தெய்வானை, தட்சிணாமூர்த்தி தெய்வங்களை வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். இருவரிச் செய்திகள். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் புதிய வரி விதிப்பால் வர்த்தக ஒப்பந்தம் பாதிக்கப்படும் என்று ஐரோப்பிய யூனியன் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நைஜீரியாவின் ஜாம்பாரா மாகாணத்தின் வடமேற்கு பகுதியில் கடந்த வாரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 38ஆக அதிகரித்துள்ளது. புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை பிரிவை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பதக்கங்களையும் பரிசுத் தொகைகளையும் நேற்று வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. திருச்செங்கோடு அருகே நடனப் பயிற்சியின் போது உயிரிழந்த பள்ளி மாணவியின் பெற்றோருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தனியார் குடோனில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 டன் மானிய விலை யூரியா மற்றும் கோதுமையை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலவாரியத்தின் 10வது குழு கூட்டம் அமைச்சர் திரு மு பே சாமிநாதன் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னை மண்டல அஞ்சல் துறையின் சார்பில் சிறப்பு விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா பராக் சிட்டாலே, யசஸ்வினி கோர்படே இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை ஆஸ்திரேலியாவின் மின் ஹியூங் லீ, கான்ஸ்டான்டினா இணையை 6-11, 11-9, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் வென்றது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மோகன் பகான் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. புவனேஸ்வரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிஷா அணி இன்டர்காசி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பசுமை எரிசக்தி பயணத்தில் சூரிய சக்தி திட்டம் பாராட்டத்தக்க ஒரு மைல்கல் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைத்து மாநில தேர்தல் ஆணையர்கள் பங்கேற்கும் தேசிய வட்ட மேஜை மாநாடு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ராஜாஜிக்கு உருவச்சிலை அமைத்ததற்காக தமிழக மக்கள் சார்பில் குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு ஊக்க சலுகைகள் வழங்க 31,592 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா பராக் சிட்டாலே, யசஸ்வினி கோர்படே இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.